ஆனி உத்திர திருமஞ்சனம். நடராஜ பெருமானுக்கு வருஷத்துல 6 முறை அபிஷேகங்கள் நடைபெறும். சித்திரை திருவோணம், ஆனி உத்திரம், ஆவணி சதுர்தசி, புரட்டாசி சதுர்தசி, மார்கழி ஆருத்ரா, மாசி சதுர்தசி. இந்த 6 காலங்கள்ல நடராஜ பெருமானுக்கு அபிஷேகங்கள் நடைபெறும். அதுலயும் மார்கழி மாசத்துல வரக்கூடிய ஆருத்ரா தரிசனமும், ஆனி மாசத்துல வரக்கூடிய உத்திர திருமஞ்சனமும் சிறப்பாக கொண்டாடுவாங்க. தினசரி செய்யக்கூடிய 6 கால பூஜையை தான் வருஷத்துல 6 அபிஷேகங்களா நடராஜ பெருமானுக்கு நடைபெறும். அவனின்றி ஒரு அணுவும் அசையாது. இந்த பிறவி எடுத்தது எதற்காக? அடுத்தவங்களை அடிமைப்படுத்தி தான் பெரியவன், தனக்குத்தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஐம்புலன்களையும் அடக்கி நடராஜா நடராஜான்னு இந்த பிறவி முடிகிற வரைக்கும் அவன் நாமத்தை சொல்லி தூக்கிய திருவடி அந்த அம்பாளோட பாதத்தை சிக்கன பிடிச்சு அவர் நடன அழகை ரசிச்சுக்கிட்டே திருமுறைகளில் பாடி 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 இந்த பிறவியை நம்ம கழிக்கணும். அந்த அனுபவத்தில் கிடைக்கிற இன்பத்தை விட வேறு எதுலேயும் நமக்கு கிடைக்காது. அது அனுபவிச்சவங்களுக்கு மட்டுமே புரியும். 22/6/2026 திங்கட்கிழமை அன்று ஆனி உத்திர திருமஞ்சன விழா எல்லா கோவிலையுமே சிறப்பாக நடைபெறும். எல்லாரும் கலந்து கொண்டு நடராஜ பெருமானை அருளை பெறணும். அணுவிற்குள் அணுவாக இருந்து அற்புதம் செய்யும் மூர்த்தியாக விளங்கக்கூடியவர் தான் நடராஜ பெருமான். தில்லையில் கூத்தோனே தென்பாண்டி நாட்டோனே, உலகத்தையே ஆளும் பொன்னம்பலம், தானும் ஆடி நம்மையும் ஆட்டுவிப்பதால் தான் ஆடல் வல்லான் ஆடல் அரசி என்ற பல சிறப்பு திருநாமங்களை கொண்டவர் நடராஜ பெருமான். நடராஜ பெருமான் ஆடிய பஞ்ச சபைகள்: சிதம்பரம் பொற்சபை, மதுரை வெள்ளியம்பலம் சபை, திருவாலங்காடு ரத்ன சபை, திருநெல்வேலி தாமிர சபை, குற்றாலம் சித்திர சபை. இவை பஞ்ச சபை.